ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நம்பியும் மரகதமும் உனக்கு தாலி கோர்த்து போடுறத பத்தி ஏதாவது பேசினாங்களா? தாலி கோர்த்து போடுறத பத்தியா? அதுவும் எனக்கா? அப்பா, தாலி கோத்து போடுறதெல்லாம் நான் ஆசைப்படலாமாப்பா? நானே அத்தை மாமா விருப்பம் இல்லாம இந்த வீட்டுக்கு வந்தவ. அவங்க விருப்பப்படாம இருக்கலாம், ஆனா மாப்பிள்ள உன்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணாரு. மாமா என்ன விரும்பினா போதுமாப்பா? எனக்கும் எல்லாம் பொண்ணுங்க மாதிரி சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டி தாலி பிரிச்சு போடணும்னு ஆசையாதான் இருக்கு. நாங்களே வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட என்னால ஆசைப்பட முடியலப்பா. அம்மாடி, எதுக்கு நீ இப்படி விரக்தியா பேசுற? இல்லப்பா, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. வழக்கமா வெள்ளிக்கிழமை கிருத்திகன்னு அம்மாவை நினைச்சு நான் விளக்கேத்தி கும்பிடுவல்ல. ஆமாமா, உன் வீட்டுலதான் அவ்வளவு பெரிய பூஜை ரூம் இருக்கு, அங்க விளக்கேத்தி கும்பிட வேண்டியதானே? அப்படி நினைச்சதாப்பா நான் பூஜை ரூமுக்கு விளக்கேத்த போனேன். ஆனா வெள்ளிக்கிழமை ஆனா அண்ணிதான் விளக்கேத்துவாங்களாம். எனக்கு ஏத்தாதுன்னு அத்தை சொல்லிட்டாங்கப்பா. இவ்வளவு பெரிய வீட்டுல எனக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குப்பா. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டோன்னு தோணுதுப்பா எனக்கு. ஏமா, நீ அந்த வீட்டோட மருமக, நீ தானமா நியாயமா அங்க விளக்கேத்தணும். வீட்டு மருமக தான் விளக்கேத்தணும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா அது அத்தைக்கு தெரியலையே. அவங்களுக்குன்னு மருமக வந்துட்டான்னு யாருப்பா புரிய வைப்பாங்க? வேற யாருமா புரிய வைப்பா? உன் மாப்பிள்ள தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். மாமாவா? நீங்க வேறப்பா. நான் அவர்கிட்ட சொன்னா அவர் சும்மா ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசாக்கிடுவாரு. அவரால் அத்தைக்கும் மாமாக்கும் தான் கஷ்டம். எதுக்குப்பா எல்லாருக்கும் என்னால சிரமம்? நானே கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வரலான் இருக்கேன். நீங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு வரீங்களா? நீ கொஞ்சம் கவலைப்படாம இருமா. புனிதாவோட அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் புனிதா கிட்ட சொல்லி மரகதத்துக்கு பக்குவமா புரிய வைப்போம். நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, சரியா? எனக்காக நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம்ப்பா. ஏதோ என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட புலம்பிட்டேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு.